கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும். விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் 2 படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அதை ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரர்கள் கச்சாம திட்டினா நாங்கள் திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்ல நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால் அந்த விமர்சனம் எழுதுகிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் 1-2 பேர் இருக்கலாம் விதிவிலக்கு. ஆனால் நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம். நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும், நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரலன்னு இப்போ தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கலை, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது. ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான். நல்லா இருந்தால் எல்லாருக்கும் சொல்ல போகிறான், நல்லா இல்லை நல்லான்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைரம் மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க? ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரலன்னு இப்போ தெரியுது. சொல்லுவான், நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க. அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. ஆனால் அருமை சகோதரர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. வாசுகோட காமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.